ஓட்டர் லிஸ்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க சார், கரெக்ஷன் பண்ணிட்டு வராங்க. அது வந்து சந்தேகம் வந்து இங்கே இருக்கிற 2005 யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுடைய ஐடி ப்ரூஃபு எங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. கிளியர். நான் அம்மா அப்பா செங்கல்பட்டு இருக்குது, அது எப்படின்னா இல்லை ஹஸ்பண்டு கொடுக்கலாம், அம்மா அப்பா அங்கேருந்து செல்லாது இங்கே இருக்கிறவங்க தான் கொடுக்கணுன்னா அப்போ ஹஸ்பண்ட் கொடுக்கலாம், ஓகேன்னா சரி ஓகே சொல்கிறாங்க. 2005 நான் செங்கல்பட்டில் இருந்தேன், நான் அங்கே தான் போட்டிருப்பேன், இங்கே போடல, உடம்பு சரி நான் ஓட்டு போடல, இங்கே வந்து தான் நான் ஓட்டே போட்டேன். எங்கள் வீட்டுக்காரு பூர்வீகம் இதுதான், 2005 இங்கே தான் இருக்காங்க எல்லாம் 40 வருஷம். சொல்கிறாரு ஃபில்அப் பண்ணி கொடுங்க, எப்படி ஃபில்அப் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் கிளியராக சொல்கிறாரு. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா யாருமே இல்லைன்னு சொல்லி ஒரு முறையே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்களுக்கு யாருமே இல்லைன்னா அப்போ இறந்து போயிட்டாங்க ஐடென்டி ப்ரூஃப்லாம் அவங்க எங்கேருந்து தேடுவாங்க? இப்போ அப்பா அம்மா இப்போ இவருக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்கள அம்மாவுடைய ஐடி ப்ரூஃப் இருக்கா இல்லையான்னு தெரியாது. இப்போ திடீர்னு அம்மாவது கொடுங்க அப்பாவது கொடுங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ 2005 லிஸ்ட் எடுத்து பார்க்குறாங்கல்ல, ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு, ஈஸியாக இருக்கா? லிஸ்ட் எடுத்தும்போது அதில் இருந்தால் ஓகே சார், சப்போஸ் இல்லைன்னா எங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அது தெரிஞ்சவங்க இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, கட்சிக்காரங்க இருக்காங்க, ஆஃபீஸில் இருக்காங்க, நேரத்தில் ஃபார்ம் மட்டும் கொடுத்துட்டு போனால் உங்களுக்கு ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமா இல்லை கஷ்டம் தானே? இல்லை சொல்லி கொடுத்தா தான் சார் பண்ண முடியும். இது எப்படி பண்ணணும் எதை பண்ணணும்னு விரிவாக சொன்னால் தான் தெரியும் எங்களுக்கு. இல்லைன்னா நாங்கள் தான் ஃபில்அப் பண்ணி கேட்டு தான் ஃபில்அப் பண்ணணும், எங்களுக்கு ஃபில்அப் தெரியாது. நிறைய பேருக்கு தமிழ் தெரியாது, அவங்களுக்கு புரிகிற வைக்கிற மாதிரி சொன்னால் தான் யாராவது இந்த மாதிரி சொல்லணும், ஒன்று ஹிந்தியில் சொல்லணும், இல்லை அவங்களுக்கு எந்த பாஷையில் புரியுதோ அந்த மாதிரி சொன்னால் தான் அவங்க ஃபில்அப் பண்ண முடியும். வந்துட்டு வெறும் ஃபார்மை கொடுத்துட்டு மட்டும் போகாது. நைமுனிஷா. நாங்கள் இந்த ஏரியாவில் தான் இருந்தோம், இங்கேருந்து இப்போ வேறு ஏரியாவுக்கு மாறிட்டோம். இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவுடைய லிஸ்ட்டு கேட்குறாங்க. இப்போ அவங்க வந்து இங்கே போட்டும்போது அந்த வரிசை எண் பாகமின்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த அவங்க செலான் இது கொடுத்ததுனால எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் இப்போ எங்களுக்கு இருக்குது, இப்போ நான் பார்த்துட்டேன். இதில் இப்போ நான் இது எழுதி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுப்பேன். இப்போ இது இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் இல்லைன்னாக்கா நெட்டில் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, அது எடுக்க முடியல, எங்களுக்கு தெரியாது, படிச்சு நாங்கள்லாம். அதனால் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. முன்னாடி வந்து இருக்குல்ல, ஒரு வழக்கமாக எலெக்ஷன் முன்னாடி வந்து பேர் நீக்கிருக்காங்க, புது அட்ரஸ் சேர்த்துக்கிறது தப்பாக இருக்கும். அது எப்படி இருந்தது, இந்த நடைமுறை எப்படி இருக்குது பொதுவாக? இல்லை அது ஒன்றும் எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியல. இப்போ நீங்கள் புதுசாக ஓட்டு போடணும், அப்போ வந்து போய் நீங்கள் ஓட்டர் ஐடியில் வாங்கணுன்றதுக்கு அந்த மெத்தடுக்கு இப்போ வந்து ஒரு 2005 ஓட்டு போட்டிருக்காங்களான்னு பார்க்குறது அது மெத்தட் கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது எங்களுக்கு. ஏன்னா இப்போது ஓட்டு போட்டுருக்குறோம் ஆல்ரெடி, எங்களுக்கு ஆதார் கார்டு அதெல்லாம் வச்சு தான் ஓட்டு கொடுத்தாங்க. இப்போ மறுபடியும் இது எங்களுக்கு ஃபில் பண்ணுங்கள் இதெல்லாம் கொடுங்கனாக்கா நாங்கள் எப்படி இது வந்து மறுபடியும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு ரிஜெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்களாம் சரியில்லை, இப்போ உங்களுக்கு அப்பா அம்மா இங்கே ஓட்டு போடல வெளியூர் போட்டாங்க, ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாத அவங்க, இப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நாங்களாம் என்ன பண்ணணும்? வந்து அஃபிஷியல்ஸ் வந்து உங்களோட ஃபார்ம் கொடுக்குறாங்க, அந்த ஃபார்மில் இருக்க எல்லாம் படித்து கரெக்டாக ஃபில்அப் பண்ணிட முடியுமா உங்களால்? அதுதான் இப்போ அந்த கன்ஃபியூஸ் தான் 2 நாளாக எங்களுக்கு போய் பேப்பர் கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது எங்களுக்கு. அந்த பார்ட் நம்பர் இந்த ஆல்ரெடி அவங்க 2002 போட்ட பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் எழுதணுன்றாங்க உறவு முறைக்கு. உறவு முறைக்கு அந்த நான் பார்ட் நம்பர் எங்கே போய் தேடுறது? ஆமாம், இப்போ வீடு வீடாக வரீங்க, இப்போ வீட்டில் வந்து நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், இந்த வீட்டில் இருக்கிறாங்களா ஆதார் கார்டு இதெல்லாம் வாங்கி அந்த ஸ்பாட்லேயே அவங்ககிட்ட ஒரு இது பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். கொடுத்துட்டு மட்டும் போனாங்கன்னா கஷ்டம். ஆமாம், கொடுத்துட்டு போகிறாங்க, இல்லைன்னு இல்லை, இப்போ மறுபடியும் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. அதை ஃபில் பண்ணுறது தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நவாஸ்.